Welcome to bilingual e-lectures for diploma students. நம்ம C programming ஓட டெக்னிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் பார்த்தோம். சிம்பிள் ப்ரோக்ராம்ஸை எப்படி எழுதுறது, C கம்பைலரில் அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனாக இன்னும் சில ப்ரோக்ராம்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ் லெக்சரில் ப்ரைம் நம்பர் டெஸ்டிங் பற்றி பார்த்தோம். அண்ட் நேச்சுரல் நம்பர் சீக்வன்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, சம் ஆஃப் த சீக்வன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த சீரீஸில் there is another famous sequence which is called the Fibonacci series. இந்த Fibonacci series அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது நம்பர்ஸ் சொல்கிறேன். 0 1 1 2 3 5 8 etc. இப்போ இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா இதில் என்ன பேட்டர்ன் இருக்குது. இந்த நேச்சுரல் நம்பர் சீக்வன்ஸில் த டிஃப்ரென்ஸ் இஸ் 1. அதே ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர்ஸில் டிஃப்ரென்ஸ் 2. பட் இதனுடைய பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எவரி நியூ நம்பர் இஸ் த சம் ஆஃப் த ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ். இப்போ இதில் ஸ்டார்டிங் நம்பர் 0 நெக்ஸ்ட் 1, இந்த 2 நம்பர்ஸுடைய சம் தேர்ட் நம்பர், செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர்ஸுடைய சம் ஃபோர்த் நம்பர். ஸோ இது மாதிரி இந்த சீக்வன்ஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் பார்ப்போம். திஸ் இஸ் கால்டு Fibonacci Sequence பிரிண்டிங். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா F1 F2 F3ங்கிற ஒரு 3 வேரியபிள்ஸ். F1 ரெப்ரசன்ட்ஸ் Fibonacci சீக்வன்ஸில் ஒரு நம்பர். இப்போ நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் வேணும்னாலும் we add previous 2 numbers to find the new number. ஸோ அந்த நியூ நம்பரை F3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் F1 அண்ட் F2. இப்போ நம்ம சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணப்போ என்ன பார்த்தோம்னா ரெப்படிட்டிவ் லாஜிக் இஸ் திஸ் ஒன் இஸ் த ரெப்படிட்டிவ் லாஜிக். F3 இஸ் F1 ப்ளஸ் F2. நியூ நம்பர் இஸ் ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸோட சம். இந்த ஸ்டெப் நம்ம ரிப்பீட் ஆகுது. எப்படி ரிப்பீட் ஆகுது? இங்கே நம்முடைய கொஷின் வந்து ப்ரோக்ராம் ஃபார் பிரிண்டிங் n டேர்ம்ஸ் ஆஃப் Fibonacci சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் ஒரு 10 நம்பர் அல்லது 20 நம்பர் ஆர் ஜென்ரல் n நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய ப்ராப்ளம். ஸோ திஸ் ஸ்டெப் ஷுட் பி ரிப்பீட்டட் ஃபார் n டைம்ஸ். அதனால் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் i ஈக்குவல் டு 1 to n. இப்போ நார்மலாகவே நம்மளோட ரெப்படேஷன்ஸுக்கு நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்துகிறோம். லூப்னாலே நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பை எடுத்துக்கலாம் அல்லது ஒயில் லூப் எடுத்துக்கலாம். ஃபார் லூப் வந்து கன்வீனியன்ட். ஏன்னா எந்த வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணணும், எது வரைக்கும் போகணும், இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் என்ன இன்க்ரிமெண்ட் கொடுக்க முடியும். இங்கே நம்ம ஐங்கிறது யூஸ்வலாக நம்ம எடுத்துக்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள். ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n. ஏன்னா நம்ம n டைம்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஹியர் ஐ இஸ் யூஸ்ட் ஒன்லி ஆஸ் எ கவுண்டர். நம்முடைய ப்ராசஸ் எத்தனை தடவை நடக்குதுங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு லூப். ரைட். ஸோ ரெப்படிஷன் ஒர்க்கில் வி கால்குலேட் த டேர்ம் F3 அண்ட் வி பிரிண்ட் த டேர்ம் F3. ரைட். ஆஃப்டர் பிரிண்டிங் எ பர்டிகுலர் டேர்ம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ 8ஐ கால்குலேட் பண்ணும்போது 3 இஸ் F1, 5 is F2. ஸோ அதிலேருந்து 8 F3 கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கரண்ட் F2, அதாவது 5ஐ வந்து F1 ஆகும், இப்போ இருக்கிற F3 8ஐ F2 ஆகும் எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் வி ஆர் சேஞ்சிங் த F1 அண்ட் F2. ஸோ கரண்ட் F2 வந்து F1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணு. திஸ் இஸ் அன் அசைன்மெண்ட். அகெயின் F2 ஈக்குவல் டு F3. இதில் வந்து ஆர்டர் மாறக்கூடாது. காரணம் என்னென்னா F2உடைய வேல்யூவை F1ல் ஸ்டோர் பண்ண பிறகு வி சேஞ்ச் F2. சப்போஸ் இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டா என்ன ஆகிடும், F2 சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு F2உடைய வேல்யூ F1க்கு அசைன் பண்ண பிறகு F3உடைய வேல்யூ F2க்கு கொடுக்குறோம். ஸோ தட் மீன்ஸ் திஸ் 5 will become F1, 8 will become F2. ஸோ இதிலேருந்து நியூ நம்பர்
13 கிடைக்கும். இதுதான் நம்முடைய ப்ராசஸ். ஓகே, இப்போ இதில் என்னங்கிறது நம்ம இன்புட் பண்ணுற ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ரெக்கையர்ட் அப்படிங்கிறது என்ன. ஸோ நம்முடைய ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ராசஸை லாஜிக்கை எழுதின பிறகு இதிலேருந்து நமக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணலாம். யூஸ்வலாக ப்ரோக்ராம் ரைட்டிங்கில் வேரியபிள் டிக்ளரேஷன் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டில் வருது. ஆனால் நம்முடைய லாஜிக்கு தகுந்த மாதிரி என்ன வேரியபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ நம்ம இதில் வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த லாஜிக். என்ன ஒர்க்கு, அதுக்கு என்னென்ன வேரியபிள் வேணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதால ஒரு n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேணுங்கிறதால nங்கிற ஒரு இன்டிஜர். இந்த கால்குலேஷன் ஸ்டெப்பில் நமக்கு வந்து 2 டேர்ம்ஸ் f1 அண்ட் f2 இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி f3 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த வேரியபிள்ஸ். இதில் இனிஷியலாக வந்து we want 0. ஸோ 0 வேணும்னா ப்ரீவியஸாக வந்து -1 அண்ட் +1 அப்படிங்கிற 2 டேர்மை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். -1 அண்ட் +1 ஆட் பண்ணால் we will get 0. again 1 and 0 ஆட் பண்ணால் we will get again another 1. இப்போ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை கூட இனிஷியலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட்டில் கொடுக்குறேன், / இஸ் எ கமெண்ட், f1 equal to 0, f2 equal to 1. இது மாதிரி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணால் we have to print f1 f2 initially. 0வையும் 1ஐயும் பிரிண்ட் பண்ண பிறகு ரிமைனிங் n-2 டேர்ம்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதனால் லாஜிக் மே வேரி. ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேர் மே பி மெனி சொல்யூஷன்ஸ், மெனி algorithms, right. This is one such step. Okay, here f1 is -1, f2 +1. இப்போ நம்முடைய ஃபார் லூப்பில் i varies from 1 to n, i ++ f3 கால்குலேட் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். பட் இங்கே 4d %4dங்கிறது ஃபார் விட்த். ஏன்னா ஃபார் ஈக்குவல் கேப்பில் பிரிண்ட் பண்ணுறது we take 4 spaces for each value, right. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் அண்ட் ரன். பாருங்கள், நம்முடைய மெசேஜ் என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் இன்புட் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் we want 10 டேர்ம்ஸ்னு எடுத்துப்போம். ஸோ 10 டேர்ம்ஸ் ஆஃப் த Fibonacci series. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 0, நெக்ஸ்ட் டேர்ம் 1, அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நெக்ஸ்ட் டேர்ம் 1. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டென் டேர்ம்ஸ் இருக்கா. 1 2 3 4 5 6 7 8 9 10. There are 10 terms of the sequence. This is the procedure for generating Fibonacci sequence. Suppose if we want to find the sum of this sequence, என்ன செய்யணும்? We can introduce a new variable sum which can be initialized to 0. ஆல்ரெடி நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் பண்ணோம். எந்த சீக்வன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் அந்த சீக்வன்ஸோடைய அவுட்புட்டை நம்ம ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு எடுத்துக்க முடியும். இங்கே நமக்கு ஜென்ரேட் ஆகிற நம்பர் f3 தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் பிரிண்டிங் ஈச் நம்பர் we can add that number. இது லூப் உள்ள ரெப்படிஷன் பார்ட்டில் வரணும். ஆஃப்டர் பிரிண்டிங் தட் நம்பர் we add, again we generate next number, etc. ஸோ இப்போ அந்த லூப்பை விட்டு வெளில வர்றப்போ we can print the sum equal to %d sum. இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அல்காரிதத்தில். என்ன, ஃபைண்டிங் த சம் ஆஃப் த சீரீஸ். இப்போ இதே சேம் 10 கொடுப்போம். 0 1 1 2 3 5 8 இந்த நம்பர்ஸ் இருக்குது. இதனுடைய டோட்டல் 88 வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்து we can modify the algorithm. ஸோ ப்ராப்ளம் வந்து இது மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, next we will see another problem which is a factorial problem, right. What is a factorial? Factorial is the product of 1 to n, 1 into 2 into 3 into 4 etc. up to n.
product of 1 to n is called factorial of n. Factorial calculations நம்முடைய மேத்தமேட்டிக்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸில் போட்டுருவோம். பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணுறப்ப n ஃபேக்டரியல் டிவைட் பை ஆர் என்சிஆர் கால்குலேஷனில் n ஃபேக்டரியல் தேவைப்படும், ஆர் ஃபேக்டரியல் தேவைப்படும், n மைனஸ் ஆர் ஃபேக்டரியல் தேவைப்படும். அதனால் ஃபேக்டோரியல்ங்கிறது சைன் சீரீஸ், காஸ் சீரீஸ், இது மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸில் ஃபேக்டோரியல்ங்கிறது நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ we can find the factorial for a given number. ஸோ given number is n எடுத்துக்கிறோம். பட் ஃபேக்டோரியல்ங்கிறது குயிக்காக வந்து பெரிய வேல்யூ ரீச் ஆகிடும். 1 into 2 into 3ங்கிறது வந்து ஈவன் 8 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறதே வந்து தௌசண்ட்ஸில் போயிடும், 40,000. அதனால் we take factorial as a long integer. நம்ம டேட்டா டைப்பில் பார்த்துருவோம் இன்டிஜருடைய ரேஞ்ச் என்ன, லாங் இன்டிஜருடைய ரேஞ்ச் என்ன அப்படின்லாம். அதனால் நம்ம அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெதர் ஆர்டினரி இன்டிஜர் போதுமா, ஷார்ட் இன்டிஜர் போதுமா, அல்லது லாங் இன்டிஜர் வேணுமா, ஆல் ஃப்ராக்ஷன்ஸில் வரதா இருந்தால் ஃப்ளோட் வேணுமா, ஸோ அது மாதிரி நம்மளுடைய டேட்டா டைப்பை டிசைட் பண்ணிக்கணும். ஹியர் we took factorial as long int. ஸோ அதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் 1ன்னு. ரைட், we get the n value. For I equal to 1 to n, we multiply that I with the factorial. இதில் ரெப்படிஷன் ஒர்க்குங்கிறது என்ன, நியூ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் பேக்கில் திஸ் a shorthand assignment. This shorthand assignment is factorial equal to factorial equals factorial into I. அதை நம்ம factorial into equal to I ன்னு போட்டிருக்கோம். ஸோ நியூ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஐ வேல்யூ. ஆக்சுவலாக இனிஷியலாக திஸ் இஸ் 1. ஸோ 1 into 2, 2. That 2 into 3, 6. That 6 into 4. ஸோ தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த ஐ வேல்யூவால் நம்முடைய ஃபேக்டோரியலை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி வி கெட் த ப்ராடக்ட். ஸோ அதை ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆன பிறகு அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட் பிரிண்ட் ஆஃப் நியூ லைன், த ஃபேக்டோரியல் இஸ் percentage LD. What is LD? It's a format specifier for long integer. Right. இப்போ இதை எக்ஸீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ enter a number. Here this is the prompt 5. So 120. That is product of 1 to 5. 1 into 2 into 3, 6, 6 into 4, 24, 24 into 5, 120. This is factorial of 5. நம்மள ஃபேக்டோரியல் வந்து எக்ஸ்க்ளமேஷன்ஸ் கொடுத்துருப்போம் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனில். ரைட், நெக்ஸ்ட்டு another simple problem which uses integer value. This is a common problem. இதில் வந்து ஒரு இன்டிஜரை கொடுத்துருந்தா அந்த இன்டிஜரில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, அந்த டிஜிட்ஸோடைய சம் என்ன, ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஏ நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 3 டிஜிட் நம்பர் ஆர் 4 டிஜிட் நம்பர் நம்ம சொல்லுவோம். பட் மெஷினுக்கு வந்து அந்த வேல்யூவில் எத்தனை டிஜிட் இருக்குங்கிறது தெரியாது. ஆக்சுவலாக என்னுடைய வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஒரு நம்பர் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணலாம். அந்த இண்டிவிஜுவல்ஸ் டிஜிட்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் அதை எப்படி எடுக்க முடியும்? ஆக்சுவலி இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ஏ சிங்கிள் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 2345 அப்படிங்கிறது ஒரு நம்பர் அப்படின்னா இது 2345 தான். மெஷினுக்கு வந்து இது ஒரு சிங்கிள் வேல்யூ தான் மெமரியில் இருக்கும். பட் நமக்கு தெரியும் இட் ஹேஸ் தௌசண்ட்ஸில் 2 இருக்குது, ஹண்ட்ரட்ஸில் 3 இருக்குது, டென்ஸில் 4 இருக்குன்னு. பட் அந்த வேல்யூ நம்ம எப்படி தனியாக ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ எக்ஸ்ட்ராக்டிங் த டிஜிட்ஸ் ஆஃப் எ நம்பர். பட் இதுவே ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா இட் இஸ் சிம்பிள். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கேரக்டர் சீக்வன்ஸ். ஸோ அந்த கேரக்டர் சீக்வன்ஸில் ஃபஸ்ட் கேரக்டர், செகண்ட் கேரக்டர், ஏன்னா ஈவன் டிஜிட்ஸ் இஸ் ஆல்சோ எ கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக இருந்து இன்புட்டாக பண்ணியிருந்தால் அந்த ஒவ்வொரு டிஜிட்டையும் ஒவ்வொரு சிம்பிளாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆஸ் அன் இன்டிஜர் வேல்யூ, ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம டிஜிட்ஸ் எடுக்கிறது? இப்போ இதில் how will you find
5 செப்பரேட்லி. 5ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? யூனிட்ஸில் இருக்குது. சப்போஸ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் த டிஜிட் இன் த யூனிட் பிளேஸ் அப்படின்னா என்ன செய்யலாம்? இதில் எத்தனை டென்ஸ் இருக்குது அப்படின்னு ரிமூவ் பண்ணலாம். 234 டென்ஸ் இருக்குது, மீதி அதாவது 2340 இருக்குது, ரிமைனிங் 5 இருக்குது. இதை சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 10ஆல் ரிமைண்டர் எடுக்கலாம். எனி நம்பர் divided by 10 you will get the units as a remainder. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப அந்த யூனிட்ஸ் அதாவது லாஸ்ட் டிஜிட் நமக்கு ரிமைண்டராக கிடைக்கும். தட் இஸ் த மெயின் லாஜிக். அதை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். இங்கே 2345 இருக்குது. when it is divided by 10 you will get 5 as a remainder. ரைட். அந்த 5 ரிமைண்டராக எடுத்த பிறகு 234 எப்படி தனியாக பிரிக்கிறது? 234ங்கிறது இஸ் அ quotient ஆஃப் தட் நம்பர் டிவைடட் பை 10. இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிற quotient, அதாவது ஈவு. அப்போ 234ங்கிறது நமக்கு quotientஆக கிடைக்கும், 5ங்கிறது ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ அப்போ இந்த நம்பரை நம்ம 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம், 10ஆல் ரிமைண்டர் எடுக்க போகிறோம். ஆஃப்டர் கெட்டிங் த quotient 234ங்கிற quotient கிடைச்ச பிறகு எகைன் we apply the same logic. 234ல் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எத்தனை டென்ஸ் இருக்குது? there are 23 டென்ஸ் அண்ட் 4 யூனிட்ஸ். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணுறோம். எல்லா டிஜிட்ஸும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணுறோம். ரைட். இந்த லாஜிக்கை பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸோ இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் நமக்கு தேவை? ப்ராப்ளம் வந்து ஃபைண்டிங் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் ஏ கிவன் நம்பர். ஃபார் தட் we have to extract the digits first. அப்போ நம்பரை இன்புட் பண்ணணும், அந்த நம்பரில் எத்தனை டிஜிட்ஸ்னு இருக்குது கவுண்ட் பண்ணணும், ஒவ்வொரு டிஜிட்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ டிஜிட், சம் அண்ட் ஆல்சோ ரிவர்சிங் த நம்பர். ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் இந்த கமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். and find the reversed number. What is meant by reversed number? 2345 உடைய reversed value is 5432. இதை just 5432ங்கிற சிம்பிள்ஸாக பிரிண்ட் பண்ணக்கூடாது. I want a value in a memory or in a separate variable as 5432. அப்போ நம்ம ஒவ்வொரு டிஜிட்டையும் எப்படி அந்த ரிவர்ஸ்டு நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்டர் எனி இன்டிஜர் வேல்யூ, we get the value using scan of ampersand n, then count equal to 0. இனிஷியலாக நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல கவுண்டிங், அதனால் கவுண்டர் 0 அண்ட் சம்மை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னும் டிஜிட்ஸ் ஆட் பண்ணல. ரிவர்ஸ் நம்பர் இஸ் 0. ரைட். நவ் we start with n. ஸோ n 0 ஆகிற வரைக்கும் நம்ம அதை 10ஆல் டிவைட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஒயில் லூப் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நார்மலாக எத்தனை டிஜிட் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம ஃபார் லூப்பில் போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 டிஜிட் இருக்குது அப்படின்னா ஃபார் 1 to 4 டைம்ஸ் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணலான்னு தெரியும். நம்ம லூப்பில் என்ன பார்த்துருக்கோம்னா பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் லூப்பை ரிப்பீட் பண்ண முடியும், அல்லது ஒரு கண்டிஷன் வர்ற வரைக்கும் நம்ம லூப்பை ரிப்பீட் பண்ண முடியும். இங்கே என்ன கண்டிஷன்? n 0 ஆகிற வரைக்கும் we can repeat this step. So we test while n is greater than 0. If it has any digit we can process. If it is 0 we cannot process. There is no digit. அதனால் n greater than 0 இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we pick up the digit. Digit equal to n percentage 10. What is the remainder of 2345 percentage 10? இப்போ சப்போஸ் என்னோடய வேல்யூ இதுவாக இருந்ததுன்னா இதை 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிற ரிமைண்டர் 5ன்னு இருக்கும். ஸோ டிஜிட்ஸ் வில் பி 5. அந்த டிஜிட்டை பிரிண்ட் பண்ணுறோம், அந்த டிஜிட்டை சம் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு டிஜிட் வந்துருச்சு, அந்த டிஜிட்டை ஆட் பண்ணணும், ஆட் பண்ணுறோம். பட் ரிவர்ஸ் நம்பர்னால் என்ன? ஆக்சுவலாக இனிஷியலாக ரிவர்ஸ் நம்பர் 0. இப்போ நம்ம 5ங்கிற டிஜிட்டை வந்து ஆட் பண்ணும்போது இட் வில் பிகம் 5. பட் நெக்ஸ்ட் டைம் the reverse number will be 5. அது கூட 4 ஆட் ஆகும்போது
நமக்கு என்ன தேவை 5ம் 4ம் சேர்ந்து we want 54 5 and 4 எப்படி 54 ஆகும் அப்படின்னா 5 நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் அப்போ தான் நமக்கு 50 கிடைக்கும் அது கூட 4 ஆட் பண்ணும்போது 54 ஆகும் இது கூட 3 ஆட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டிஜிட்டு இப்போ இதனுடைய வேல்யூ 54 ஆகும் இந்த 54 into 10 ப்ளஸ் நெக்ஸ்ட் டிஜிட் 3 ஸோ இது மாதிரி ப்ரீவியஸ் ரிவர்ஸ்டு நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அது கூட நியூ டிஜிட்ஸை ஆட் பண்ணுறோம் தட் இஸ் அவர் ரிப்பீட்டட் லாஜிக் ஸோ இந்த ரெப்படிஷனில் we will get the reverse number so for each time we multiply the reverse number with 10 and add the new digit okay ரைட் நம்ம எண்ணில் ஒரு டிஜிட் எடுத்தாச்சு ஸோ இந்த quotient பார்ட் வேணும் 234ங்கிறது வேணும் அதனால் we divide by n we divide the number by n ஓகே n by 10 ஆக்சுவலாக இது எப்படி வந்து 2345 by 10 போட்டால் 234.5ன்னு வராதா சார் கேட்கலாம் நம்ம ஆக்சுவலாக டிவிஷன் ஆப்ரேஷன் பார்த்தப்போ என்ன பார்த்துருவோம்னா இன்டிஜர் டிவிஷன் ஒரு இன்டிஜர் வேல்யூ அனதர் இன்டிஜர் வேல்யூவால் டிவைட் ஆகிறப்ப we get integer result this is called integer division சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருந்துன்னா ரிசல்ட் ஃப்ராக்ஷனில் இருக்கும் பட் இங்கே இன்டிஜர் டிவிஷன் தட் மீன்ஸ் என்னுடைய ரிசல்ட்டும் ஹோல் நம்பராக தான் இருக்கும் அப்போ 234.5க்கு பதிலாக we will get 234 ஏன்னா இன்டிஜர் டிவிஷனாக இருக்கிறதால ஸோ நியூ n will become 234 ரைட் ஸோ அகெயின் இந்த லூப்பில் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் 234லேருந்து 4 கிடைக்கும் அகெயின் 23 தனியாக செப்பரேட் பண்ணுறோம் 23லேருந்து 3 கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்துகிட்டே வரும் லாஸ்ட்டாக ஃபைனலாக 2 மட்டும் இருக்கும் 2ங்கிற டிஜிட்டை வந்து அதாவது 23ல் 2 10s இருக்குது அப்போ 2 quotientஆக கிடைக்கும் 2 is greater than 0 ஸோ அந்த 2ங்கிற டிஜிட்டை ஆட் பண்ணிக்கிறோம் 2 ரிமைண்டர் 10 is 2 பட் அந்த 2 எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகு 2 divided by 10 will be 0 ஏன்னா 2 வந்து less than 10 அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது நெக்ஸ்ட் n will be 0 ஆகிடும் ஸோ while loop terminate ஆகிடும் இதுதான் நம்முடைய லாஜிக் ஸோ அப்போ n 0 ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா டிஜிட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் இந்த லாஜிக்கை நம்ம வேறு அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து எப்படி அந்த டிஜிட் எடுக்கிறோம் அல்லது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் என்ன டிஜிட் இருக்குது டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும் ரைட் இப்போ இந்த ஃபைனலாக அந்த சம் அண்டு ரிவர்ஸ் நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம் ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்டர் எனி இன்டிஜர் வேல்யூ நம்ம இதே கொடுத்துட்டோம் 2345னே கொடுக்குறேன் இப்போ டிஜிட்ஸ் நம்ம பிரிண்ட் ஆகிருக்கும் 5 4 3 2 திஸ் ஆர் த டிஜிட்ஸ் ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப அந்த டிஜிட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் உள்ள ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம் அந்த ஒவ்வொரு டிஜிட் வரும்பொழுதும் அதை நம்ம சம் கூட ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இனிஷியலாக சம் 0 அது கூட +5 +4 5 + 4 9 9 + 3 12 12 + 2 14 ஸோ 14 is the sum of the digits ரைட் இப்போ இதில் இதனுடைய ரிவர்ஸ்டு நம்பர் வந்து 5432 ஓகே இது இந்த ரிசல்ட் புரிஞ்சிருக்கும் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன் இதில் வந்து சப்போஸ் ஐ வாண்ட் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆக்சுவலாக நம்ம கவுண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஆனால் உள்ளே நம்ம என்ன பண்ணல கவுண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணல we have added the digit we have used that digit for reverse number generation ரிவர்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து அதை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈச் டைம் ஐ ஹவ் டு இன்க்ரிமெண்ட் த கவுண்டர் இங்கே கொடுத்துடலாம் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் ஏன்னா இனிஷியலாக கவுண்ட் 0 பண்ணியிருக்கோம் அப்போ அதனுடைய ரிசல்ட் லூப் முடிகிறப்ப we can print of double quotes \n number of digits equal to %d எப்பயுமே வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் கேரக்டர் வரணும் இப்போ என்ன வேரியபிள் கவுண்ட் ஓகே சேவ் அண்ட் ரன் கம்பைல் அண்ட் ரன்
see the result sum of the digits 14, reverse number 5432, number of digits equal to 4. So it has 4 digits. Even if இதில் நம்ம பெரிய நம்பர் கொடுத்தா கூட எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு தெரியும். I hope you understand this problem. Next, another problem is using switch case. Now multiple selection statementsல if statement பார்த்தோம், if else பார்த்தோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இப்போ நிறைய நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் switch கேஸை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஒன்று. switch கேஸுங்கிறது மல்டிபிள் செலெக்ஷன், அதாவது கம்பேர் பண்ணும்போது நமக்கு known வேல்யூஸ் என்னென்ன வேல்யூ வரும்னு தெரிஞ்சால் அந்த வேல்யூ நம்ம டைரெக்டாக கேசஸில் கொடுத்து கம்பேர் பண்ணலாம். இது இன்டிஜர் ஆர் கேரக்டர் எக்ஸ்பிரஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் என்னென்னா சிம்பிள் கால்குலேட்டர் யூஸிங் ஸ்விட்ச் கேஸ். சிம்பிள் கால்குலேட்டர் இஸ் நத்திங் பட் ஒரு எக்ஸ்பிரஷனை டைப் பண்ணுறோம், ஒரு நம்பர், ஒரு ஆப்ரேட்டர், அனதர் நம்பர். ஸோ என்டர் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம ஒரு இன்புட் வாங்குகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்தோம். ஏன்னா எப்பயுமே இந்த ப்ராம்ப்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்புட் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறது யூஸருக்கு தெரிஞ்சால் தான் கரெக்டான வேல்யூ இன்புட் பண்ணுவாங்க. அதனால் ஸ்கேன்ஆஃப்க்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஹியர் என்டர் த எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்தோம்னா என்ன எக்ஸ்பிரஷன் எந்த ஃபார்மில் டைப் பண்ணணும்னு தெரியாது. அதுக்காக ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கோம். ஈவன் இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வேலிட் நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வேணும்னு கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம். பட் இப்போ வந்து நம்ம ஒன்லி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஷனுடைய இன்புட் ஸ்கேன்ஆஃப் %d, %c, %d, அதாவது ஒரு நம்பர், தென் அனதர் ஒரு கேரக்டர், அனதர் நம்பர். இது வந்து நம்முடைய ஆக்சுவல் எக்ஸ்பிரஷன் மாதிரியே நம்ம டைப் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனுடைய ஆப்ரேட்டர் சிம்பிளை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஹியர் வி ஆர் இந்த ஸ்விட்ச் கேஸில் ஓபிங்கிற கேரக்டரை கம்பேர் பண்ணுறோம். இஃப் த ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆட் பண்ணுறோம், ரிசல்ட் வில் பி a + b. If the operator is minus, result equal to a - b. ஸோ இது மாதிரி ஆப்ரேட்டரை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஆப்ரேட்டர் நம்ம ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தான் பயன்படுத்துவோம். அதனால் ப்ளஸ்ஸா, மைனஸா, இல்லை மல்டிப்ளிகேஷன் ஆர் ரிமைண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இன்னும் மற்ற ஆப்ரேட்டர்ஸ் வேணாலும் நம்ம இதில் கேசஸில் ஆட் பண்ணிக்கலாம். ரைட், ரிசல்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு பிரேக் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த ரிசல்ட் கால்குலேட் பண்ண பிறகு ஸ்விட்ச் கேஸை விட்டு வெளில வந்துடும். அங்கே நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ரிசல்ட் ஈக்குவல் டு RES. இப்போ இதில் இந்த ஆப்ரேட்டர் சிம்பிள் எந்த கேஸுக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் கேஸுக்கு வரும். டிஃபால்ட் கேஸில் வி பிரிண்ட் இன்வேலிட் ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுக்குறோம். பட் இன்வேலிட் ஆப்ரேட்டர்னு முடித்த பிறகு திரும்பவும் ஸ்விட்ச் கேஸுக்கு வெளியில் வந்தால் அங்கே ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். பட் ரிசல்ட் இருக்காது. அதனால் எக்ஸிட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். திஸ் எக்ஸிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். பட் இங்கே இந்த கம்பைலரில் நார்மலாகவே இந்த எக்ஸிட் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணும். இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் அண்ட் ரன். என்டர் த எக்ஸ்பிரஷன். இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், 12 + 34. Result is 46. ஸோ ரிசல்ட் வந்துருக்கு. வி கேன் சேஞ்ச் த ஆப்ரேட்டர் சிம்பிள். இப்போ இதனுடைய லாஜிக் இதுதான். நம்ம என்ன சிம்பிள் கொடுத்துருமோ அதை பேஸ் பண்ணி கேஸில் எவாலுவேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் லூப், ஒயில் லூப், ஸ்விட்ச் கேஸ் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம். இப்போ அனதர் நெக்ஸ்ட் லெக்சரில் ஆரேவை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸசைசஸை நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ்லேருந்து இந்த ப்ரோக்ராம்ஸை காப்பி பண்ணி உங்களுடைய கம்பைலரில் டர்போ C++, கம்பைலர்லேயோ அல்லது டெவலப்பர் C கம்பைலர்லேயோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டெவலப்பர் C++ கம்பைலர் கேன் பி ஈஸிலி டவுன்லோடட் ஃப்ரம் த இன்டர்நெட். ஓகே, தேங்க்யூ.